வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது வந்து யூனிட் 1ல இருக்கிற இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் த அதர் ஹாஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அசர்டைன்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சில விஷயங்களை எடுத்து எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது தான். வாங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மால் என்டர்பிரனர் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் பார்த்தோம். லைக் எப்படி வந்து அவங்களோட அசட்ஸ் எல்லாம் எப்படி கணக்கு எடுத்தாங்க, லைபிலிட்டிஸ்லாம் எப்படி கணக்கு எடுத்தாங்க, லைபிலிட்டிஸை கணக்கு எடுத்துட்டு ரெண்டுத்தோட டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு எப்படி கேபிட்டல் அட் த எண்டை வந்து கால்குலேட் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அந்த கேபிட்டல் அட் த எண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையோ இல்லைன்னா ப்ராஃபிட்டா இல்லை லாஸாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக 2 விஷயங்கள் வேணும். ஒன்று கேபிட்டல் இந்த பிகினிங் வேணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பிகினிங்குக்கும் நம்ம போட வேண்டியதாக இருக்கிற பட்சத்தில் பிகினிங்கோட கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அட் த எண்டோட கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பேரிங் கேபிட்டல் இன் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட். கேபிட்டல் இந்த பிகினிங்கையும் கேபிட்டல் அட் த எண்டையும் தான் மெயினாக கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணிட்டு அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிப்பாங்க. இது 2 மட்டுமே தான் பண்ணுவாங்களா, இன்க்ளூட் பண்ணிப்பாங்களான்னா கிடையாது. இன்னும் ஒரு 2 விஷயம். ஒன்று, இது எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எப்பயுமே கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கேபிட்டல் வந்து 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று பிகினிங், ஒன்று எண்ட். அது கூடயே எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலாக ஏதாவது கேபிட்டல் அவர் போட்டிருந்தாலோ இல்லைன்னா கேபிட்டல்லேருந்து ஏதாவது அமௌண்ட் வித்ரா பண்ணாலோ அதுவும் முக்கியம். ஸோ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் இதையும் ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் கேபிட்டல் பிகினிங் அட் த எண்ட், இந்த 2 விஷயங்கள். அப்புறமா இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் அடிஷ்னல் கேபிட்டல். ஏதாவது அந்த ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு திரும்ப பிஸ்னஸ்குள்ள அப்படின்னா அந்த கேபிட்டலை கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து டிக்ரீஸ் இன் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் டிராயிங்ஸ். அவர் அந்த ஓனர் தன்னோட பர்சனல் யூஸுக்காக ஏதாவது அமௌண்ட்டை கேபிட்டல்லேருந்து வித்ரா பண்ணுறாருன்னா அது பேர் டிராயிங்ஸ். ஸோ டிக்ரீஸ் இன் கேபிட்டல் வில் பி டிராயிங்ஸ். ஸோ இந்த டிராயிங்ஸையும் அடிஷ்னல் கேபிட்டலையும் இன்க்ளூட் பண்ணி கேபிட்டல் இந்த பிகினிங் கேபிட்டல் அட் த எண்டையும் கன்சிடர் பண்ணி எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கிறத வாங்க இனிமே பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷனில் 2 ஃபார்மேட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 2 ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்து ஈக்குவேஷன் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் மெத்தடில் என்ன செய்வோம்னா, கேபிட்டல் அட் த எண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ தான் லாஸ்ட் ஸ்லைடில் சொன்னேன். கேபிட்டல் அட் த எண்ட் தெரிஞ்சுக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் தெரிஞ்சுக்கணும், க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். இந்த 2 முக்கியம். இது 2 ஐட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது 2மே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமா நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் சம்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் வெல் அண்ட் குட். அப்படி கொடுக்கலன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் டேட்ஸ்ல இருக்கிற அந்த ஃபிகர்ஸ் எல்லாம், அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் எழுதி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே சேம் மெத்தட் இஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரெடி பண்ணி க்ளோசிங் கேபிட்டலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது க்ளோசிங்க்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம். டிராயிங்ஸ் வந்து ஏதாவது பர்சனலா ஏதாவது வித்ரா பண்ணியிருந்தாருன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்புறமா அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா அதையும் நாங்கள் பண்ண போகிறோம். அதையும் நம்ம எடுத்து நோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அட் த எண்ட் பேஸாக எடுத்துப்பாங்க. கேபிட்டல் அட் த எண்ட் கூட டிராயிங்ஸை ஆட் பண்ணுறாங்க. டிராயிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா அதை லெஸ் பண்ணுறாரு. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறாங்களோ இதை லெஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடைசியில் ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணால் வர்றது வந்து ப்ராஃபிட்டா லாஸான்ட்டு தெரியும். இது வந்து ப்ளஸில் வந்திருந்ததுன்னா ப்ராஃபிட், மைனஸில் வந்திருந்ததுன்னா லாஸ். ஏன் ப்ளஸ் மைனஸ் சொல்கிறேன் அப்படின்னா,
கேபிட்டல் அட் த எண்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கணும், அந்த அமௌண்ட்லேருந்து க்ளோசிங் கேபிட்டல் பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கணும். ஸோ மைனஸில் வந்ததுன்னா லாஸ், ப்ளஸில் வந்ததுன்னா ப்ராஃபிட். இதுதான் ஈக்குவேஷன் மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஈக்குவேஷன் மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் மெத்தட். அந்த ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி போடுறாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த ஃபியூ ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேபிட்டல் அட் த எண்ட், டிராயிங்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடின்ற மாதிரி சம்ஸும் வரலாம். அப்படி இல்லாமல் ப்ராஃபிட் இல்லை லாஸ் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஃபிகர்ஸில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் அட் த எண்ட் ஒரே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அக்கௌண்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலான்னு ஈக்குவேஷன் மெத்தட்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கேபிட்டல் அட் த எண்ட் டிராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணுறோம், வர்ற அமௌண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த சம்மை பொறுத்து இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதில் அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி த அதர் மிஸ் அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த பேஸை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனை நம்ம பைஹார்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்றத இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இதோட ஃபார்மேட்டாக இருக்கும். ஒரு சைடு பர்டிகுலர்ஸ், ஒரு சைடு அமௌண்ட். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம். இங்கே வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இப்படி தான் வந்து ஃபார்மேட் இருக்கும். இப்போ வந்து இதில் என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவோம்னா நம்ம க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து இப்போ போக போகிறோம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் கேபிட்டல் அட் த எண்ட் அப்படி சொல்லாத, கேபிட்டல் அட் த எண்ட். இதில் ஒரு அமௌண்ட் ஒன்று பார்த்தோம், இது சும்மா ஒரு ரஃப் அமௌண்ட்டாக XXXன்னு எழுதுகிறேன். கேபிட்டல் அட் த எண்டோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம். டிராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம். அது வந்து அதுக்கும் திரும்ப ஒரு வந்து XXXன்ட்டு ஒரு அமௌண்ட் எழுதிக்கிறேன். இதோட டோட்டல் எழுதிப்போம். இதோட டோட்டல் ஒரு 4x எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் இந்த அமௌண்ட் வருதுங்கிற மாதிரி. இதுலேருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணுறோம், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுறோம். இவர் அந்த வருஷத்தில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பிஸ்னஸில், அந்த அடிஷ்னல் கேபிட்டல் அதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் ஒரு ரஃபாக ஒரு அமௌண்ட் எழுதிக்கிறேன். இதில் வந்து வர்றது ஒரு அமௌண்ட் ஒன்று வருது. இந்த அமௌண்ட்டும் இதையும், அதாவது இந்த டோட்டலையும் இந்த அடிஷ்னல் கேபிட்டலையும் ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இந்த அமௌண்ட்டை we will call it as adjusted capital. adjusted capital இது. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன இப்போ லாஸ்ட்டாக என்ன அமௌண்ட் இப்போ டிடக்ட் பண்ண போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் அவர் அந்த வருஷத்தில் போட்டு ஆரம்பத்தில் போட்ட இருந்த முதல் ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டையும் இதையும் நான் வந்து டிடக்ட் பண்ணி காமிப்பேன். டிடக்ட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வருது. திஸ் அமௌண்ட் இஸ் எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது ப்ளஸில் இருந்ததுன்னா ப்ராஃபிட், இதுவே மைனஸில் இருந்ததுன்னா லாஸ். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் த ரெப்ளிகா ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி அமைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ பட் கான்செப்ட் வந்து சேம் தான். கேபிட்டல் அட் த எண்டை வந்து டிராயிங்ஸோட ஆட் பண்ணுறோம். அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அதை டிடக்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜஸ்டட் கேபிட்டல். Adjusted capital in we will deduct the opening capital which is going to be either profit or loss. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இதை பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் இதை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ கேபிட்டல் as on 1/4/2019 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் as on 31/3/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2020. இந்த இடத்துல 31/3/2020 இங்கே அதுதான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்புறமா அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபார்மேட்டில் இதை அப்படியே ஜஸ்ட் பிளேஸ் பண்ணால் போதும். இந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணால் நமக்கு
நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக ஈஸியாக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அட் த எண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் எப்பயுமே. ஸோ கேபிட்டல் அட் த எண்ட். அட் த எண்ட் வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ 1,50,000. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம். டிராயிங்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஐட்டம் வந்து நான் எழுதிட்டேன்றதுனால நான் ஒரு சின்ன டிப் போட்டுக்கிறேன். டிராயிங்ஸை இப்போ எழுத போகிறேன். ஸோ டிராயிங்ஸ் இஸ் 30,000. இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணோன்னா 1,80,000 வரும். 1,80,000ஓட அடுத்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் we will less. அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து 25,000. நான் அதை இங்கே எழுதிக்க போகிறேன். 25,000. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவேன், அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணுறேன். அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணுற இந்த ஃபிகர் என்னவா நம்ம கூப்பிடுவோம், இதை அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு சொல்லுவோம். அட்ஜஸ்டட் கேபிட்டல் இப்போ என்ன அமௌண்ட் வரும், அட்ஜஸ்டட் கேபிட்டல் 1,55,000 வரும். $1,80,000 minus 25,000 $1,55,000 வரும். அதுக்கு வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு பேர். ஸோ இதுலேருந்து லாஸ்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ண போகிறது கேபிட்டல் இன் த பிகினிங். கேபிட்டல் இன் த பிகினிங்கை we will less. கேபிட்டல் இன் த பிகினிங் வந்து 1,60,000. 1,60,000. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 5,000. இந்த 5,000 வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து நெகட்டிவில் வரதால தட் இஸ் லாஸ். இப்படி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு we are getting loss of ₹5,000. இப்போது அடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறது என்னென்னா, மிஸ்ஸிங் ஃபிகரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் ஃபிகர் என்னவா கேட்டிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 மெத்தடில் போடலாம். 2 ஃபார்மேட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஃபார்மேட்டில் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறது ஸ்டேட்மெண்ட் மெத்தட். அந்த ஈக்குவேஷன் மெத்தட்லையும் போடலாம், ஸ்டேட்மெண்ட் மெத்தட்லையும் போடலாம். பட் ஸ்டேட்மெண்ட் மெத்தடில் போடும்போது இன்னும் ஈஸியாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் மெத்தட் ஐ ப்ரிஃபர். ஸோ இங்கே என்னென்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை முதல்ல எழுதிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 1,90,000. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதில் எந்த ஐட்டம் மிஸ் ஆனாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே க்ளோசிங் கேபிட்டலோட என்ன ஆட் பண்ணுவோம், நம்ம டிராயிங்ஸை ஆட் பண்ணிப்போம். ஒரு சில சம்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து கேல்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணணும். இப்போ நம்ம டிராயிங்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் டிராயிங்ஸை லெஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம இந்த மெத்தட்லேயே இப்போ பார்க்கலாம். க்ளோசிங் மெத்தடில் க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறதே நம்ம பேஸாக வச்சுக்கலாம். க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். டிராயிங்ஸ் வந்து 30,000 வருது கொடுத்துருக்கிறது. ஸோ டிராயிங்ஸ் 30,000ஓட அமௌண்ட் வந்து 2,20,000. 2,20,000. இது கூட அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எழுதின அமௌண்ட்டில் என்னென்னலாம் இங்கே ஐட்டம் என்டர் பண்ணிட்டேன், க்ளோசிங் கேபிட்டல் என்டர் பண்ணிட்டேன், டிராயிங்ஸ் என்டர் பண்ணிட்டேன். அதுக்காக ஒரு சின்ன டிக் போட்டுக்கிறேன். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் எழுத போகிறேன். அடிஷ்னல் கேபிட்டலை we will always deduct. அடிஷ்னல் கேபிட்டலோட அமௌண்ட் இஸ் 50,000. இப்போ வரப்போகிற அமௌண்ட் வந்து இட் இஸ் அட்ஜஸ்டட் கேபிட்டல். அட்ஜஸ்டட் கேபிட்டல் எவ்வளோ, 1,70,000. 1,70,000. எனக்கு இங்கே என்ன பண்ணுவேன், நான் யூஸ்வலாக எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிடுவேன். ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு வரணும் இல்லையா,
இந்த ஃபார்மேட் பிரகாரம் எனக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இந்த இடத்துல வரணும். அது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே கொஷின் மார்க் சும்மா போட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாம் போக லாஸ்ட்டாக வர்றது எய்தர் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ்ன்னு சொன்னேன். ஸோ ப்ளஸில் வந்ததுன்னா ப்ராஃபிட்டு இல்லைன்னா நெகட்டிவில் வந்ததுன்னா லாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த லாஸ் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? 40,000 வந்திருக்கு. நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா இது கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் மேலே எழுதுகிறேன் நான். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து we will deduct opening capital. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எனக்கு தெரியாது. ஒரு சின்ன கொஷின் மார்க் போட்டுக்கிறேன். இந்த கொஷின் மார்க்கு கூட எனக்கு லாஸ்ட் பார்ட்டில் என்ன வரும்? 40,000ன்னு சொல்லியிருக்காங்க. 40,000 இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்ன்றதுனால தான் அது லாஸ். ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது லாஸ்ன்ட்டு. ஸோ லாஸ்ன்றதுனால 40,000 நான் வந்து எழுதியிருக்கேன். 40,000 லாஸ்ன்றதுனால தட் இஸ் நெகட்டிவ். இப்போ நான் இந்த கொஷின் மார்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். கொஷின் மார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். இதையும் இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ -40,000யும் இந்த லாஸ் அமௌண்ட்டையும் இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலையும் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த நடுவில் இருக்கிற அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஏன் நடுவில் இருக்கிற அமௌண்ட் பெருசாக இருந்தால் தான் இது நெகட்டிவில் வரும். அந்த கான்செப்டுக்கு தான் இந்த 40,000யும் இந்த 1,70,000யும் ஆட் பண்ணிட்டோம்னா இட் வில் பி 2,10,000. அதாவது அவர் கேபிட்டல் ஆரம்பத்தில் இருந்த கேபிட்டல் அதிகமாக இருக்குது. ஆனால் அதனால தான் அவருக்கு இந்த லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதுதான் இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது என்ன? ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்திருக்கு க்ளோசிங் கேபிட்டலை விட. அது தவிர நிறைய டிராயிங்ஸும் நடந்திருக்கு, அடிஷ்னல் கேபிட்டலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது ரெண்டுத்தையுமே ட்ரீட் பண்ணியும் நமக்கு லாஸ் ஆஃப் 40,000 கிடச்சிருக்கு. இந்த லாஸ் ஆஃப் 40,000 ஏற்பட்டதால் ஓப்பனிங் கேபிட்டலை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இது -40,000ன்ட்டு நம்ம டெஃபினட்டாக எழுதிக்கணும். ஏன்னா லாஸ்ன்றதுனால நான் அதை வந்து -40,000ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதே ப்ராஃபிட்டாக இருந்தால் நான் இங்கே ஒன்றுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தட் கேல்குலேஷன் பர்பஸுக்கு அதை நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம். ஸோ இந்த -40,000 டெஃபினட்டாக இங்கே மென்ஷன் பண்ணும்போது எழுதணும். ஸோ -40,000லேருந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் நான் இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் 2,10,000. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச மிஸ்ஸிங் ஃபிகர். இனிமேல் நிறைய சம்ஸ் இதில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இதில் போட்டு பார்க்கும்போது இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண சம்மா போட்டு பாருங்கள். டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். பட் இன்னும் நிறைய சம்ஸ் போடும்போது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு கெயின் ஆகும். இனிமேல் வர வீடியோஸில் டெஃபினட்டாக 2-3 சம்ஸ் அடிஷ்னலாகவே போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கெல்லாம் வியூ பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எங்களோட நோட்டிஃபிகேஷனுக்காக உங்களோட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறது உங்களோட மார்க் ஸ்கோரிங்க்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இந்த சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அதை 1 by 1 ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். என்னால் சென்டம் வாங்க முடியும்னா உங்கள் எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்து அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கட்டாயம் உங்களோட எக்ஸாமினேஷன்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு. அடுத்த வர வீடியோ எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச்.